பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57-58 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவளுமாய் இருப்பீர்களாக. ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் வெளிப்படுத்த என்ன சித்தமாயிருக்கிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஆண்டவரை நாம் எப்போதும் ஸ்தோத்தரிக்கிற நாம் கடமைப்பட்டவர்கள். ஜெயம் கர்த்தராலே வரும். ஆண்டவரை எப்போதும் துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பது அதனாலே எனக்கு பிரியமான சகோதரரே, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து பாருங்கள். நம்ம அநேக காரியங்களை பிரயாசப்படுகிறோம். இந்த காரியம் நடந்துடணும், இது பண்ணிடணும், இப்படி நடந்துடணும், அநேக காரியங்களை நாம் சிந்திக்கிறோம், நாம் யோசிக்கிறோம், அதைப்படி நடக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். அப்போ கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, அப்போ கர்த்தருக்குள்ளே நாம் பிரயாசப்படுற எல்லா காரியமும் ஒருபோதும் விருதாவாக போகாது. ஆமென். அப்போ விருதாவாயிராதென்று அறிந்து நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், ஆமென், அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாய் இருப்பீர்களாக. ஆமென். எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் கொடுக்குறாருங்க. உறுதிப்பட்டவர்களாயும், எப்படி நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். ஆமென். உங்களோட என்னோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும், ஆண்டவரே நான் உண்மையது நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த உறுதியில் நம்ம நிலச்சிருக்கணும். நம்ம அசையாதவர்களாக இருக்கணும். ஒருபோதும் நம்ம ஸ்லிப்பாகிடக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவருக்குள்ளே நாம் நங்குரமாக அசையாமல் உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். ஆமென். உறுதியாயும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக. அப்போ ஆண்டவர் கிரியை நமக்குள்ளே இருந்து நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய கிரியைகள் எப்பொழுதும் நம்மளை பெருகுகிறவர்களாக, நம்மளை பெருக பண்ணுகிறார். ஆண்டோடைய கிரியை, அந்த கிரியையிலே நாம் எப்போதும் அவர் பெருகுகிறதுக்கு நாம் முழுவதுமாக இடம் கொடுத்து நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, உறுதிப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோட என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நம்ம வாழ்க்கை நடக்காது. எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக செய்வார். நாம் அசையாமல் உறுதியாய் கர்த்தருக்குள் எப்போதும் தரித்திருப்போம், உறுதியாயிருப்போம், அசையாதிருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தருடைய கிரியையில் நம்மளை பெருக பண்ணுவாராக. நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உமக்குள்ளே நாங்கள் படுகிற பிரயாசத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அந்த பிரயாசம் விருதாவாய் போகாதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கிறோம் ஐயா. அசையாமல் இருக்க ஆண்டவரே ஆவியானவரே எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிரியையிலே அப்பா எங்களை நீ பெருக பண்ணுகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையும் உங்களுடைய கரம் கூட வந்து நடத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வருகிற தேவனே உங்கள் கொடான் கூடிய ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால நிரப்பை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொடுங்க, மீத முழுது பொறுப்படுத்திக் கொடுங்க. இந்த புதிய நாள் கேட்டு செய்கிற எல்லா வேலையும் உடைய கரம் கூட வந்து நடத்துறதுக்கா நன்றி. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து ரசிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே, சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், இணைஞ்சிற பந்துக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. கைட்டு செய்கிற வேலைகள் உடைய கரை கூட வந்து நடத்துங்க. அப்பா, எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். அப்பா, எங்களை நாங்கள் உயர்த்தல் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. அப்பா, எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.